இந்த ஆய்வுக்கு எனக்கு நன்றி. இன்னைக்கு நான் ஆரோக்கிய செய்தியாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்புனா கொடுங்க. காலையில் எழுந்தோன்னு என்ன பண்ணுவோம்? பழுத்த பண்ணாந்து நீங்க பல்ல பத்தி எடுக்க போறேன். பல்லுல நிறைய வழி இருக்கலாம், அதை பத்தி எடுக்க போறோம். இப்போ பல் சொத்தை அது ஒன்று, வேற பல் தசைகள் வலி வரும், வேற குளிரா சாப்பிடும் போது பல் வலி வரும், வேற ஏதாச்சும் ஸ்வீட் ஐட்டம் நிறைய சாப்பிட்டா அந்த பல் வலி வரும். அதே மாதிரி நிறைய வலி இருக்கு. இதெல்லாம் வர வேண்டாம்னா நம்ம ஒரு 3 இது பண்ணணும். முதல்ல காலையில எழுந்தோன்னா பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்லா வெந்நியாக்கிட்டு அதை கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நிறையவே போட்டுட்டு கடைக்கு வாயிலே கொப்பளிக்கணும். கொப்பளிச்சுட்டு அதை அப்படியே போகும்போது அந்த பல்லில் இருக்க பாக்டீரியா இதெல்லாம் நிறைய வைரஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் அது வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், சீரகம், மிளகு, மஞ்சள் இதெல்லாம் போட்டு அந்த நல்லெண்ணெய் கீழே வச்சுட்டு இது 3த்தையும் போட்டு அதை நம்ம வாயில ஒரு நிமிஷம் நல்லா கொப்பளிக்கணும். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அதே தான் அந்த 1 நிமிஷம் அப்படியே வாயில அப்படியே வச்சிருக்கணும். வாயில அப்படியே எதுவுமே எந்த மூமெண்ட்டுமே இல்லாம அப்படியே வச்சிருக்கும் போது வாயில இருக்க எல்லா இதுவுமே போயிடும். அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பொதுவாக ப்ரெஸ் பண்ண எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? கூண்டதே 2 நிமிஷம் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் நம்ம பல்ல தேய்க்கும் போது நம்ம பல்ல இருக்க அந்த சதை ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. அதுவும் ப்ரஷ் ரொம்ப சாஃப்டான ப்ரஷ் தான் எடுக்கணும். ரொம்ப ரஃப்பான ப்ரஷ் எடுக்கும்போது நம்ம பல் தசையும் நிறைய போது வாய்ப்பு இருக்கு. வேற இப்போ உள்ள டூத் பேஸ்ட்ல நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்துருக்காங்க. அதை மோஸ்ட் அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. அது சின்ன பிள்ளைங்களுக்கும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இயற்கை வகையான ஒரு பல் பொடி அதை பற்றி நான் எப்படி பண்ணணும் அதை பார்க்க போறோம். வெஜ்ஜா இருந்தீங்கன்னா தேங்காய் சரட்டை இருக்குங்களா அதை எடுத்துக்கோங்க. அதே நான்வெஜ் இருப்பாங்களா அவங்க முட்டையோட அந்த ஒயிட் தோல் இருக்குங்களா அதை எடுத்துக்கோங்க. அந்த தோலை நீங்க நல்லா ஹீட் பண்ணிட்டு அது கூட நல்லா ஹீட் பண்ணிட்டு அதை பவுடர் ஆக்கணும். அந்த சட்டியை ஹீட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிளாக் சால்ட், கருப்பு உப்பு, அப்புறம் கடல் உப்பு இது ரெண்டுத்துல எதனாலும் போட்டு நல்லா நீங்க பொடியாக்கி ஒரு தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கும். தசமூல சூரணம், அதுக்கு திரிபல சூரணம், இது ஒரு 2 இது இருக்கும். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து பொடியாக்கி இது தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வேப்ப மரப்பட்டையும் கருங்காலி மரப்பட்டையும் இது ரெண்டுத்தையும் நல்லா அதே மாதிரி வறுத்து நல்லா ஹீட் பண்ணி இதே ஒரு தனியா ஒரு பவுடர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள், கிராம்பு இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு தனியா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வேப்பப்பட்டை, சோப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து பொடியாக்கி தனியா வச்சுக்கோங்க. லாஸ்டா இது எல்லாத்தையும் ஒரு இதுல வச்சு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹீட் பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹீட் பண்ணி ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு இது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தேய்ச்சா போதும். இப்படியே ஒரு 1 மாசம் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பல்ல எந்த வலி எதுவுமே இருக்காது. இந்த வாய்ப்பை கொடுத்து தேவைக்கு நன்றி. ஆரோக்கிய செய்தியாக பல்லை பற்றி எடுத்துக்கூடிய ராஜ்குமார் அவர்களுக்கு சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.